எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நேர காலத்தோடு அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகத்தில் வாழுகிற இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் உலகத்திலே ஏனைய மதங்களை விட, ஏனைய கொள்கைகளை விட, ஏனைய அடிப்படைகளை எல்லாம் பின்பற்றுகிற மக்களை விட ஒரு சிறந்த மதத்தை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இறைவன் பல்வேறுபட்ட கடமைகளை நமக்கு விதித்திருப்பதை பார்க்கிறோம். அந்த கடமைகளை போன்று ஒருவன் தன்னை இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டுமானால் அவன் பல்வேறுபட்ட கொள்கைகளோடு அவன் இருக்க வேண்டும். பல்வேறுபட்ட நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் தான் அவன் ஒரு இஸ்லாமியனாக கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதாவது ஒருவன் எப்படி அல்லாஹ்வை விசுவாசித்திருக்கிறானோ அவன்தான் என்னை படைத்தவன் என்று விசுவாசித்திருப்பதை போன்று மறுமையை பற்றிய சிந்தனையும் ஒரு இஸ்லாமியனுக்கு அவசியம். அந்த மறுமையை பற்றிய சிந்தனையை போன்று அல்லாஹ்வின் மூலமாக அருளப்பட்ட அல் குர்ஆன் நமக்கு எல்லாம் முன்மாதிரியான வேதம் என்பதையும் ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கிற அந்த சமயத்தில் தான் அவன் இஸ்லாமியனாக கணிக்கப்படுகிறான். அவன் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவன் கணிக்கப்படுகிறான். ஒருவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறான், மறுமையை விசுவாசிக்கிறான், ஆனால் குர்ஆனை அவன் நம்பவில்லை என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அல் குர்ஆனை விசுவாசம் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவனை வைத்து கணிக்க முடியாது. அவன் இறைவனை பற்றி விசுவாசம் கொண்டவனாக இருந்தாலும், மறுமையை பற்றி விசுவாசம் அவனத்தில் இருப்பதாக இருந்தாலும், அவன் இறக்கி அருளப்பட்ட அந்த குர்ஆனை அவன் விசுவாசிக்கவில்லை. அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் முஸ்லீம் என்ற அந்த சித்தாந்தத்திலிருந்து அவன் விதிவிலக்கானவனாக கருதப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா இஸ்லாமிய சகோதரரை கொண்டால் அல்லாஹ்வை பற்றி பேசினால், அல்லாஹ்வை பற்றி தரக்குறைவாக பேசினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசினால், விமர்சித்தால், அதாவது அவர்களை தேவையற்ற முறையில் எல்லாம் எழுதினால் நமக்கு ஏன் கோபம் வருகிறது? நம்முடைய ஈமானி அடிப்படை. ஒருவன் பற்றி அல்லாஹ்வை ஏசுகிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் கோபம் வருகிறது. ரசூலை பற்றி ஏசுகிறான் என்றால் அவன் உள்ளத்தில் கோபம் வருகிறது. அதை பற்றி நபியை பற்றி அவன் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறான், இப்படியெல்லாம் பேசுகிறான் என்றால் அவன் உள்ளத்தில் கோபம் வருகிறது. ஏன் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா. இந்த அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை நபியே நீங்கள் காண மாட்டீர்கள். எப்படி காண மாட்டீர்கள் என்று சொன்னால், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, இவர்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் பகைமை பாராட்டுகிறார்களோ அவர்கள் இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், இவர்களுடைய தாய்மார்களாக இருந்தாலும் சரிதான், இவர்களுடைய சகோதரர்களாக உடன்பிறப்பு சகோதரர்களாக இருந்தாலும் சரிதான், இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட உறவுக்குள் இவர்கள் ஒன்றுபட்டு இருந்தாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் யாரெல்லாம் பகைமை பாராட்டுகிறார்களோ அவர்களோடு நெருக்கம் உள்ளவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி என்றால் இறைவனோடு நீ பகைக்கிறாயா, அல்லாஹ்வோடு நீ பகைக்கிறாயா, அல்லாஹ்வுடைய தூதரோடு பகைக்கிறாயா, அல்லாஹ்வுடைய வேதத்தை எதிர்க்கிறாயா? உனக்கு எதிராகத்தான் மார்க்க விஷயத்தில் ஒரு இஸ்லாமியன் நடப்பான் என்பதை அருள்மறை திருமறை வேதம் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே,
இதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒருவன் வந்து அல்லாஹ்வை ஏசிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்து விட்டால் நம்முடைய உள்ளத்திலே ஆத்திரம் பொங்கி வருவதை பார்க்கிறோம். அவனை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிற சிந்தனைகள் வளர்ந்து விடுவதை பார்க்கிறோம். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிற எண்ணங்கள் உருவாகி விடுவதை பார்க்கிறோம். இதனால் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற அம்சம் என்ன தெரியுமா? நம்முடைய சமுதாயத்திலே பல பேர், அதாவது நபிகள் நாயகத்தை இவன் எதிர்க்கிறானே என்பதனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? சமுதாயத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய அளவு இந்த சமுதாயத்திலே இஸ்லாமியர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஒருவன் வந்து அவன் ஏசிவிட்டான் என்ற காரணத்தினால் இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஒரு இஸ்லாமியுடைய சுதந்திரத்தை, நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒழுக்கமில்லாதவர்கள் என்ற வரம்புகளோடு ஒருவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இதே சந்தர்ப்பத்தில் ஒரு இஸ்லாமியன் வந்து அல்லாஹ்வை எதிர்ப்பவனை எதிர்க்க வேண்டும், அவனுக்காக களம் இறங்க வேண்டும், அவனுக்காக போராட வேண்டும், நம்முடைய உணர்வுகளை காட்ட வேண்டும். இந்த சமயத்தில் ஒருவன் வந்து எங்களை நாங்களே விமர்சனம் செய்யக்கூடிய முறையிலே இன்னும் ஒருவன் தப்பான முறையில் விமர்சனம் செய்யக்கூடிய அடிப்படையில் நாம் வந்து தூதரங்களை எதிர்ப்பதோ, இன்னும் இருக்கக்கூடிய அந்நிய சகோதரர்களை கொள்ளுவதோ, இதை போன்று இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவின் தலைப்பு அதுவல்ல. இன்றைய குத்துபாவின் தலைப்பு என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள். இன்று உலகத்தில் வாழுகிற எல்லா விதமான இஸ்லாமிய சகோதரத்தை கொண்டால் ஏன் வந்து இந்த சமயத்தில் கொதித்தெழும்புகிறார்கள்? நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறார், குர்ஆனை வந்து எதிர்க்கிறான், குர்ஆனை விமர்சிக்கிறான் என்ற காரணத்தினால் நம்முடைய உள்ளத்தில் ஆத்திரம் பொங்கி வருகிறது. ஆனால் இன்று வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு வெளியே ஒருவன் குர்ஆனை விமர்சிக்கிறான், நபிகள் நாயகத்தை விமர்சிக்கிறான் என்பதனால் நம்முடைய உள்ளத்தில் வந்து ஆத்திரம் பொங்கி வருகிறது, கவலை எழும்புகிறது, கோபம் வீறிட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏன் வந்து அவனை எதிர்க்கிறோம்? ஏன் அவர்களை எதிர்க்கிறோம்? அவர்கள் இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த பொழுதிலும், இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் பல்வேறுபட்ட சக்திகளுக்கும் காரணமாக இருந்த பொழுதும் நம்மிடத்தில் பலமில்லை, நாம் பலகீனமானவர்கள். இப்படி இருந்து கொண்டு என்னுடைய நான் பலகீனமானவனாக இருந்தாலும் ரசூலை எதிர்த்தான் இல்லையா? குர்ஆனை எதிர்த்தான் இல்லையா? அல்லாஹ் வந்து எதிர்க்கிறான் இல்லையா? இதனால் என்னுடைய ஈமானி உணர்வை காட்ட வேண்டும் என்று நான் சிந்திக்கிறேன், நான் களமிறங்கி போராடுகிறேன். இது ஈமானி உணர்வுதான். அந்த ஈமானி உணர்வோடு நான் வந்து இந்த களத்தில் இறங்குகிறேன் என்றால், இந்த சமயத்தில் போராடுகிறேன் என்றால், இந்த போராட்டம் உண்மையிலேயே நான் எதற்காக செய்கிறேன்? மார்க்கத்துக்காக செய்கிறேனா? நபிகள் நாயகத்துக்காக செய்கிறேனா? இந்த குர்ஆனை ஒருவன் எதிர்க்கிறான் என்பதற்காக செய்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்துக்கு வெளியே ஒருவன் பெருமானாரை விமர்சித்ததால் நமக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்றால் அது ஈமானிய உணர்வு என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் பெருமானாருடைய சுன்னாவுக்கு எதிராக பேசுகிறார்களே, பெருமானாருக்கு எதிராக பேசுகிறார்களே, குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறார்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த ஆத்திரமும் அந்த கோபமும் ஏன் என்று நம்மிடத்தில் வருவதில்லை. நம்ம சமுதாயத்துக்கு வெளியே ஒருவன் எதிர்க்கும் பொழுது நம்மை வீறிட்டு கோபம் வருகிறது, கொள்ள வேண்டும் என்கிறோம், ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்கிறோம். இதே ஒரு வேலையை நமக்குள் ஒருவன் செய்கிறார், நம்முடைய சமுதாயத்துக்குள் ஒருவன் செய்கிறார். அவன் முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு செய்கிறார், அவன் வந்து வேறு உருவத்தில் செய்கிறான். அவன் வந்து தன்னை முஸ்லீம் என்கிறான், ஆனால் இஸ்லாமிய கொள்கைக்கு மாறுபட்டு பேசுகிறான், குர்ஆனை எதிர்க்கிறான். இப்ப குர்ஆனுடைய கொள்கைக்கு மாறுபட்டு பேசுகிறான், நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான், நபிகள் நாயகத்தை உண்மையான அடிப்படை அவன் எதிர்க்கிறான் என்றால் ஏன் அந்த உணர்வு, அவனை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிற உணர்வு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வரவில்லை? நாம் ஏன் எதிர்க்கவில்லை?
மாற்றமாக நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? எவன் குர்ஆனுக்கு எதிராக நடக்கிறானோ, பெருமானாருடைய சுன்னாவுக்கு எதிராக நடக்கிறானோ அவனோடு தோழமை கொள்கிறோம், அவனோடு கைகோத்துக் கொள்கிறோம். எவன் இதுதான் குர்ஆன், இதுதான் சுன்னா, இதுதான் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டல் என்று இவன் குரல் கொடுக்கிறானோ, இவன் போராடுகிறானோ, களமிறங்கி சொல்கிறானோ, வெளிப்படையாக சொல்கிறானோ, ஒரு தப்பு செய்யும் பொழுது அவன் செய்வது தப்பு, ரசூலுல்லாஹ்வை அவமதிப்பது, ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறது இல்லை, இது குர்ஆன் இல்லை, இது குர்ஆனுடைய போதனை இல்லை என்று ஒருவன் களமிறங்கி சொல்லும் பொழுது ஏன் அவனை நாங்கள் எதிர்க்கிறோம், அவனை கொலை செய்கிறோம், அவனுடைய பள்ளிவாசலை தீக்கிரையாக்குகிறோம், அவனை எல்லாம் இப்படி செய்கிறோம் என்றால் நம்முடைய சமுதாயத்தில் ஒருவன் தப்பு செஞ்சா அதை நாங்கள் நல்லதாக கருதுகிறோம். நம்முடைய சமுதாயத்துக்கு வெளியே ஒருவன் தப்பு செய்கிறான் என்றால் அதை தீயதாக கருதுகிறோமா? இல்ல தப்புல என்ன, தப்புல வித்தியாசம் இருக்கிறதா? அவன் செய்வதும் ஒன்று, நாங்கள் செய்வதும் ஒன்று, நம்முடைய சமுதாயத்தில் இருப்பவர்கள் செய்வதும் ஒன்று. இதுதான் இந்த உலகத்தில் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் செய்தால் மட்டும் அதை சரியாக கருதுகிறீர்கள், நீங்கள் செய்தால் மட்டும் அதை சரி பண்ணுகிறீர்கள். ஆனா உங்க சமுதாயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருவன் செய்தால் அதை உங்களுக்கு எப்படி சரி செய்ய முடியும், அதை எப்படி சரி காண முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு எல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்தார். இன்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், நீங்க உண்மையானவர்கள், அதாவது அல்லாஹ்வை பொறுத்தவரையில் இந்த அல் குர்ஆனை நஸ்ஸல் கிதாப அல் குர்ஆனை இறக்கி வைத்தார். இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையில் ஃபீஹி ஆயாத்தும் முஹ்கமாத், இந்த அல் குர்ஆனிலே சட்டங்கள் சொல்கிற வசனங்களும் இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் முத்தசாபிஹாத், யாருக்குமே விளங்காத வர்ராசிகூன ஃபில் இல்மி யகூலுன ஆமன்னா, அந்த இல்மில் அறிவில் உயர்ந்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் யகூலுன ஆமன்னா, நாங்கள் அல்லாஹ் சொல்வதை விசுவாசித்தோம் என்று மாத்திரம்தான் சொல்வார்கள். அவர்களுக்கு விளங்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அப்ப குர்ஆனில், அதாவது குர்ஆனில் சட்டமிடுகிற ஆயத்துக்களும் இருக்கிறது. ஒரு மனிதன் இதை எப்படி புரிந்து கொள்வது என்று ஒரு மனிதன் தடுமாறுகிற சில ஆயத்துக்களும் இருக்கிறது. இந்த ஆயத்துக்கள் இருக்கும் பொழுது வர்ராசிகூன ஃபில் இல்மி யகூலுன ஆமன்னா, அறிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்வதை விசுவாசிக்கிறோம் என்ற அந்த உடன்படிக்கையோடு இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இவர்கள் சொல்லுகிற வாசகம் என்ன தெரியுமா? குல்லும் மின் இந்தில்லாஹ், இந்த அனைத்துமே இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இந்த வேதத்தில் அனைத்துமே அல்லாஹ் சொல்லியதுதான். வேதத்தில் சொல்லப்படுகிற, குர்ஆனில் சொல்லப்படுகிற அனைத்தும் சிலவற்றை விசுவாசம் கொண்டு சிலவற்றை விட்டுவிடுவது அல்ல, சிலரை ஏற்றுக்கொண்டு சிலரை தள்ளிவிடுவது அல்ல. இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால், இந்த குர்ஆனில் சொல்லப்படுகிற ஒட்டுமொத்தமான கருத்துக்களை ஒருவன் விசுவாசிக்கிறான் என்றால் அவன் தான் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படித்தான் விசுவாசிக்க வேண்டிய முறை என்று அல்லாஹ் சொல்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள் சமுதாயமே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்களிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்று தெரியுமா? இந்த குர்ஆன் அருள்மறை வந்தது. அருள்மறை என்ன சொல்றது தெரியுமா? வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானா? தூதர் சொன்னாரா? நாம் ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். இதை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சில நம்பிக்கைகள் இருக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? அல்லாஹ்வை ஒருவன் விசுவாசித்ததை போன்று மர்மையை விசுவாசிக்கிறான். நம்ம எல்லோருமே மர்மையை பற்றி விசுவாசம் கொண்டவர்கள், சுவர்க்கத்தை பற்றி விசுவாசம் கொண்டவர்கள், நரகத்தை பற்றி விசுவாசம் கொண்டவர்கள், கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை பற்றி விசுவாசம் கொண்டவர்கள். இந்த மர்மை சார்ந்த இந்த நம்பிக்கையிலே அனைவர்களும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம். அதை போன்று சில சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறார், சில கடமைகளை அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்கிறார். யாருமே நம்ம சமுதாயத்தில் தொழக்கூடாது என்று மறுத்தவர்கள் இருக்கிறார்களா? தொழ வேண்டும் என்று சொல்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். தொழாவிட்டாலும் தொழுகை கடமை என்று எல்லோருக்கும் தெரியும். ஜகாத்து கொடுக்கும்படி சொல்கிறான். நாம எல்லாரும் ஜகாத்து கொடுக்கிறோமா இல்லையா? அதை போன்று அல்லாஹ் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். எங்களை எல்லாருமே ஹஜ் செய்யறாங்களா இல்லையா?
வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்கிறார்கள். அல்லாஹ் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதில் எல்லாருமே நோன்பு நோக்கிறாங்க. இதுல வேறு மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வை விசுவாசிப்பதில் மாற்று கருத்து கிடையாது. மர்மையை விசுவாசிப்பதில் மாற்று கருத்து கிடையாது. தொழுகை விஷயத்தில் மாற்று கருத்து கிடையாது. நோன்பு விஷயத்தில் மாற்று கருத்து கிடையாது. ஹஜ் விஷயத்தில் மாற்று கருத்து கிடையாது. ஜகாத் விஷயத்தில் மாற்று கருத்து கிடையாது. இதை போன்று அல்லாஹ் விதித்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை நீங்கள் வணங்குங்கள், வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த சமுதாயத்தில் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் எப்படி விசுவாசித்திருக்கிறோம், எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அங்கேதான் இருக்கிறது. வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்கிற அல் குர்ஆன், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் இந்த சமுதாயத்திலே எதை விதித்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் அவனை என்று நீங்கள் வணங்கக்கூடாது. உங்களுடைய முழுமையான வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டும். வஅபுதுல்லாஹ, ஒரு பக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுபக்கம் என்ன தெரியுமா? வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்க இறைவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அந்த பகுதி இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் மறந்து விட்டார்கள். அந்த பகுதி இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தெரியாமலேயே மறந்து வாழ்வதை பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வை வணங்குகிற ஒரு சமுதாயத்தை பொறுத்தவரையில் இறைவனை மாத்திரம்தான் கடவுள் என்று ஒருவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவன் தன்னுடைய முழுமையான வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்காக மாத்திரமே அவன் நிறைவேற்ற வேண்டும். இப்போ நம்ம சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய சமுதாயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வே தன்னுடைய கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்தான் தன்னுடைய நாயன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கபரடியில் போய் சாஸ்தானம் செய்கிறார்களா இல்லையா? சுஜூது செய்கிறாங்களா இல்லையா? அதை போன்று வணக்கம் என்ற அடிப்படையில் இவர்கள் குர்பானிகளை எல்லாம், அதாவது இறந்து போன மனிதர்களுக்கு பலியிடுகிறார்களா இல்லையா? கந்தூர் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா? இது எல்லாம் அல்லாஹ் பாவம் என்று சொல்கிறானே, தன்னை எதிர்ப்பதாக சொல்கிறானே, தனக்கு வைக்கிற இணைவைப்பு என்று சொல்கிறானே. இஸ்லாமியன் என்று சொல்கிற நான் ஒரு பக்கத்தில் இஸ்லாம் என்பதை நான் எனக்கு சாதகமான முறையில் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். மறுபக்கத்தில் இன்னும் ஒரு இஸ்லாத்தை எதிர்த்தா, அல்லாஹ்வை எதிர்த்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தை எதிர்த்தால், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தால் எனக்கு கோபம் வருகிறது. நான் அவனை கொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன், அதற்காக போராடுகிறேன். நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பகுதியினர் அல்லாஹ்வுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, இறைவனுடைய வேதத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, நபிக்கு எதிராக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த பகுதியை நாம் என் சமுதாயத்தில் மறந்துவிட்டோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க வதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். ஃபலா ததுஉம் அல்லாஹ் இலாஹன் ஆகர், நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அன்றி அல்லாஹ்வையும் பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள் வேறு தெய்வங்களையும் நீங்கள் அழைக்க கூடாது. இன்னும் நம் சமுதாயத்தில் நடக்கிறதா இல்லையா? வேறு மனிதர்களிடத்தில் கையேந்துகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதை போன்று ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது இறைவனுக்கு செய்கின்ற அந்த மாற்றத்தை போன்று நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹ் பல்வேறுபட்ட கடமைகளை விதித்திருக்கிறார், பல்வேறுபட்ட சட்டங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த சட்டத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், மூமின்களை பொறுத்தவரையில் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, இந்த மூமின்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் இவர்கள் அழைக்கப்பட்டால், வகாலு சமீனா வ அத்தஅனா, இந்த முஃமின்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய சட்டம் வாருங்கள், இது ரசூலுடைய சட்டம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டால், அதன் பக்கம் மக்கள் சமுதாயத்தை அழைக்கப்பட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தின் செயற்பாடு எப்படி இருக்கும் என்றால், அல் குர்ஆன் சொல்கிறது, வகாலு சமீனா வ அத்தஅனா, இந்த மூமின்கள் நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் இதே வாசகத்தின் கீழால் சொல்லுகிறான், அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே சிலர்கள், இந்த மனித சமுதாயத்திலே சிலர்கள் யகூலூன
அவர்கள் சொல்லுவார்கள், ஆமன்னா பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசித்தோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விசுவாசித்தோம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நாங்கள் விசுவாசித்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் அதாவது இவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பக்கம் லியஹ்கும பைனஹும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்ட இவர்கள் அழைக்கப்பட்டால், இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம், இதன் பக்கம் நீங்கள் வாருங்கள், இதைத்தான் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று அழைக்கப்பட்டால், அதாவது வயத்தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும், நபியே நாயகமே நீங்கள் காணுவீர்கள் அந்த சமுதாயத்திலே ஒரு சாரார் வயத்தவல்லா, அவர்கள் பிரிந்து செல்வார்கள். அல்லாஹ்வை விசுவாசித்தோம் என்று சொல்கிறவர்கள், ரசூலை தான் விசுவாசித்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் நிலைநாட்ட வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் ஒரு சாரார் பிரிந்து செல்வார்கள். இவர்கள் முனாஃபிக்கீன்கள் என்று, நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால், நாம அதாவது நம்முடைய சமுதாயத்துக்கு வெளியே இருக்கிற ஒருவன் அல்லாஹ்வை எதிர்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்தால், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றவர்களே அல்லாஹ்வை எதிர்க்கிறார்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்க்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்க்கிறார்களே, அப்படி எதிர்க்கும் பொழுது அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி இப்போது ஏற்படுகிற உணர்வு, இப்போது ஏற்படுகிற உணர்ச்சி ஏன் எங்களுடைய உள்ளத்தில் வரவில்லை? மாற்றமாக என்ன செய்கிறோம் தெரியுமா? எவன் அல்லாஹ்வை எதிர்க்கிறானோ, எவன் அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்க்கிறானோ அவனோடு கை சேர்த்துக் கொள்கிறோம், அவனோடு தோழமை கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்கின்றவர்களோடு பகைமை கொள்கிறோம் என்றால், அவரை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயத்திலே இஸ்லாமியர்கள் என்று சொல்கிற நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது. இன்னும் ஒருவன் இஸ்லாத்தை எதிர்க்கிறான் என்று, நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறான் என்று நாங்கள் கொடி தூக்கி போராடுவதை விட, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்டவர்கள் பல்வேறுபட்ட அடிப்படைகளிலே நபிகள் நாயகத்துக்கு முரணாக நடக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது இஸ்லாமிய கடமை என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த கடமையை நாங்கள் மறந்து வாழ்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு, நீங்கள் ஆகிவிட வேண்டாம், கல்லதீன, ஒரு சிலர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த ஒரு சிலர்கள் நசுல்லாக, அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். ஃபனசியஹும், இதனால் அல்லாஹ்வை மறந்த காரணத்தினால் இவர்கள் தங்களை தாங்களே மறந்து விட்டார்களே. அதாவது இறைவனை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று மறந்துவிட்ட காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று மறந்த காரணத்தினால், குர்ஆனை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று மறந்த காரணத்தினால் இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அல்லாஹ்வை மறந்த காரணத்தினால் இவர்கள் தங்களை தாங்களே மறந்து விட்டார்கள், இவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இன்று சிந்திக்க வேண்டிய பல்வேறு அம்சங்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்திலேயே பல்வேறுபட்ட பிரச்சனை நம்முடைய மார்க்கத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை நாங்களே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த நிலையை நாங்கள் கையாண்டால்தான் இறைவன் எங்களுடைய பாவத்தையும் மன்னித்து எங்களுடைய போராட்டத்தையும் ஏற்றுக்கொள்வான் என்பதை இந்த சமுதாயத்திலே நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதனை பொறுத்தவரையிலே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களும் தப்பு செய்கிற நிலையில் தான் படைத்திருக்கிறார். அதாவது ஒரு சமுதாயம் இவர்கள் தப்பு செய்கிறார்கள், இது இவர்களுடைய தப்பு இப்படி இருக்கிறது என்பதை விட ஒவ்வொரு மனிதனும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை ஏற்றுக்கொண்டால் மார்க்க ரீதியாக இவர்கள் தப்பு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சமயத்தில் இவருடைய உள்ளத்தில் சில சலனங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவருடைய உள்ளத்தில் சில சலனங்கள் ஏற்படும், அல்லாஹ்வை பற்றிய சில சலனங்கள் ஏற்படும், ரசூலை பற்றிய சில சலனங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய முன்மாதிரிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நாங்கள்
எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமோ அந்த முறையில் பின்பற்றி குர்ஆனை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் அல் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு சமுதாயமாக வல்லவன் அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் குத்துபாவிலே நாங்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்களை பொறுத்தவரையிலே நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால், அவர்கள் எந்த விவகாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட போதனைகளை எல்லாம் செய்வார்களோ அந்த முறையில் அந்த சமுதாயம் பின்பற்றியதை பார்க்கிறோம். அல் குர்ஆனை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு உதாரணமாக அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சொல்கிறான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் வந்து குர்ஆனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். இப்ப அன்றைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் குர்ஆன் வந்து எங்களுடைய கையில் இருப்பதை போன்று தொகுக்கப்பட்ட வேதமாக இருக்கவில்லை, தொகுக்கப்பட்ட பிரதியாக இருக்கவில்லை. அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்டா ஒன்று குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும், அல்லது ஒருவர் குர்ஆனின்படி வாழுகிற ஒரு மனிதரை சொல்லி இப்படித்தான் குர்ஆன் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்ப ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது கான குல்கு குர்ஆனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான பண்புகளும் குர்ஆனாக இருந்தது என்று சொல்கிற ஆயிஷா அம்மையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உதாரணமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குர்ஆனுக்கு உதாரணம் காட்டிய வரலாறுகளை நாங்கள் இந்த மார்க்கத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில் குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள், நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப குர்ஆனை ஏற்றுக்கொண்ட அந்த சமுதாயத்திலே அவர்கள் வந்து அந்த சமுதாயத்திலே மிகவும் அதாவது அண்டி போன பழக்கம் என்று சொன்னால், அவர்களுக்கு விட முடியாத ஒரு பழக்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் குடிக்கின்ற பழக்கம்தான், மது அருந்துகின்ற பழக்கம்தான் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே இருந்ததை பார்க்கிறோம். அவர்கள் வந்து அந்த அளவு மது அருந்துகிற விஷயத்தில் அவர்கள் வந்து யாரையுமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு சபைக்கு சென்றால் கூட திருமண விவகாரமாக இருக்கலாம், அல்லது அதாவது அவர்களுக்கு மத்தியிலே மோசமான ஒரு மையத்து போன்ற காரியங்களாக இருக்கலாம், எல்லா விவகாரத்துக்கும் அவர்களுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு உயிரூட்டியாகத்தான் இந்த மது இருந்தது. இதனால் தான் அதாவது அவர்களோட சம்பவங்களை எல்லாம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சமயத்தில் அதாவது அல் குர்ஆனிலே இறக்கப்படுகிற வசனங்களிலே ஒரே அடியாக அந்த சமுதாயத்தில் நீங்கள் மது அருந்த வேண்டாம் என்ற வசனம் இறங்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முதல்ல வந்து எப்படி நபிகள் நாயகர்கள் கொள்கையை சொன்னார்களோ அதை போன்று தான் இந்த சமுதாயத்துக்கு கொள்கை ரீதியாக வகுக்கப்பட்டது. அல்லாஹ் வந்து ஆரம்பத்திலே புகாரியில் வருகிற செய்தியிலே அல்லாஹ் வந்து ஆரம்பத்திலேயே சில சட்டங்களை இட்டு விட்டான் என்றார். நீங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலைத்திருக்க மாட்டாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் மதுவை பற்றிய வசனம் இறங்குகிறது. மதுவை பற்றி வசனம் இறங்கிய பொழுது ஆரம்பத்திலே நீங்கள் வந்து மது அருந்தாதீர்கள், நீங்கள் மது அருந்தி கூட தொழுகைக்கு வராதீங்க, அதற்கு பின்னால் தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதற்கு பின்னால் நீங்கள் மது அருந்தி கூட தொழுகைக்கு வராதீர்கள், இந்த சமயத்துக்கு பின்னால் தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் முழுமையாக நீங்கள் அதாவது மதுவை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற வசனம் இறங்குகிறது. இப்ப என்ன தெரியுமா நடக்கிறது, இந்த வசனத்தை எப்படி அந்த சஹாபாக்கள் அமல்படுத்துகிறார்கள், நபிகள் நாயகத்துடைய போதனைக்கு அவர்கள் கட்டுப்படுகிறார்கள். அல் குர்ஆனை அந்த சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொண்டது என்பதை பாருங்கள். இன்று அந்த நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் குர்ஆனை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமா? இப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அபூ தல்ஹா என்று சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நபித்தோழர், ஒரு பணக்கார நபித்தோழர், அதாவது இந்த அபூ தல்ஹா என்று சொல்கிற இந்த நபித்தோழருக்கு அது அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் மதுவை ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. மதுவை ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழைப்பாளர் வருகிறார்.
அழைப்பாளர் மதுவை குடிப்பதற்காக ஊற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்ப குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டது. எப்படி இறங்கிவிட்டது தெரியுமா? இந்த மதுவை முற்றாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அந்த வசனம் இறங்கிய உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், இன்தஹைனா பந்தரைனா, நாங்கள் இந்த மதுவை விட்டுவிட்டோம், அல்லாஹ் எங்களை தடுத்தனை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனம் இறங்கிய உடனேயே அவர்கள் சொன்னார்கள். இப்ப ஒரு அழைப்பாளர் சொல்கிறான், நீங்கள் மதுவை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற வசனம் இறங்கி இருக்கிறது. இப்ப மதுவை அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கிண்ணத்துக்கு? அபூ தல்ஹாவுடைய கிண்ணத்துக்கு ஊற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப உடனேயே சொன்ன போது, இந்த வசனம் இறங்கியது என்று சொன்ன பொழுது அந்த சஹாபாக்கள் தங்களுடைய கையில் அந்த கிண்ணத்தை எறிந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், மதீனத்து சாலைகளை எல்லாம், மதீனத்து வீதிகள் எல்லாம் எப்படி ஆறுகள் ஓடுகிறதோ அதை போன்று மதுகள் ஓடியதாக ஹதீஸ்களிலே காணுகிறோம். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நபித்தோர்கள் எப்படி குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதையும், குர்ஆனை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் நாங்கள் சிந்தித்து வாழ வேண்டி கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற இந்த சமுதாயத்தில் நாங்கள் எந்த அளவு பெருமானாருக்கு கட்டுப்படுகிறோம்? உண்மையில ஒருவன் அல்லாஹ்வை எதிர்த்து பேசினால், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து பேசினால் நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்பது கடமை. ஆனால் அந்த எதிர்க்கின்ற அம்சத்தை பொறுத்தவரையில் நானும் ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இருக்கிறது, என்னுடைய செயற்பாடுகள் எதிராக இருக்கிறது, என்னுடைய செயற்பாடுகள் குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது என்று ஒவ்வொரு இஸ்லாமியனும் சிந்தித்து அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டால் அதுதான் அவருடைய அந்த சுவர்க்கத்துக்கு வழிகாட்டலாக மாறும் என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபித்தோழர்களே பல்வேறுபட்ட நபித்தோழர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஸெய்த் இப்னு சாபித் என்று சொல்கிற நபித்தோழர், இந்த ஸெய்த் இப்னு சாபித் என்று சொல்கிற நபித்தோழரை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது இந்த ஸெய்த் இப்னு சாபித்தை குர்ஆனை வஹி எழுதுகின்ற பொறுப்புக்கு நியமித்தாங்க. இவங்க தான் குர்ஆனை கொண்டு சேர்த்தார்கள். இப்படிப்பட்ட நபித்தோழரை பொறுத்தவரையில், அதாவது இவருக்கு குர்ஆனை ஒன்று சேர்க்கின்ற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு காலத்தில் இவருக்கு குர்ஆனை ஒன்று சேர்க்கின்ற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட நபித்தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பெருமைக்குரிய பெரிய நபித்தோழர்கள். இப்ப இவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? இவங்க சொல்றாங்க, எனக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக, அதாவது ஒரு நல்ல ஒரு பணி சுமத்தப்பட்டிருக்கிறது, குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்கிற பணி. இந்த பணி சுமத்தப்பட்ட பொழுதும் கூட நான் எதை பயந்தேன் என்றால், நான் இது நல்ல பணியாக இருந்தாலும் எனக்கு சுமத்தப்பட்ட இந்த பணி ஒரு மலையை புரட்டுவதை விட பாரமாக எனக்கு அமைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு பணியை நான் செய்ய போகிறேனே என்று நான் பயந்தேன் என்று சொல்கிற அளவு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு வாலிபர். அந்த வாலிபருக்கு இவ்வளவு பயம் இருந்தது என்று சொன்னால், அந்த வாலிபர் ஒரு நாள் குதிரையில ஏறுறாரு. இப்ப வாகனத்தில் ஏறும் பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா. இப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில், அதாவது மேலே இருந்த ஸெய்த் இப்னு சாபித் சொல்றார்கள், நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவரே, நீ கடிவாளத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப இவங்க செஞ்சாங்க, நாங்கள் நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் குர்ஆனை சுமந்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்கிற ஒரு மேன்மைக்குரிய சமுதாயமாகத்தான் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை காண முடிந்தது. இன்று நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகத்தை ஒருவன் எதிர்க்கிறான் என்று எங்களுடைய இல்லத்தில் பயம் வருகிறது, கோபம் வருகிறது என்று சொன்னால் எங்களுடைய செயற்பாடுகள் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய செயற்பாடாக இருக்கிறதா? நாங்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறோமா? நம்முடைய உடையில், நம்முடைய ஆடையில், நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய குடும்ப உறவுகளில், நம்முடைய குடும்பத்தில், இப்படிப்பட்ட எல்லா விதமான அம்சங்களிலும் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? இன்று வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்
தாடி வைக்கிறதுல கூட அந்த சுன்னத்தை விடுகின்ற செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய ஈமானில் பலவீனத்தை நாங்கள் கண்டுகொள்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள் முதல் கொண்டு வாலிபர்கள் உட்பட நம்முடைய சமுதாயத்தில் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை எடுத்து நடக்க வேண்டி கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலைக்கு இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.